வணக்கம்ங்க. ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி. பௌர்ணமி என்றாலே நாம் கிரிவலம் சுற்றுவோம். அதாவது கிரிவலம் தான் நமக்கு ஞாபகம் வரும். திருவண்ணாமலை கிரிவலம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அதே போன்று பஞ்சமி தினத்தன்று இன்னைக்கு வாராகி அம்மனை நாம் வழிபட வேண்டும். இன்றைய தினம் நம்ம கோவிலுக்கு சென்று அவளை தரிசனம் செய்ய வேண்டும். மேலும் வீட்டில் அகல் விளக்கு ஏற்றி 5 முகம் ஏற்றி அவளுக்கு தூப தீபம் காண்பித்து பானகம் அல்லது பால் அல்லது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அல்லது உருளைக்கிழங்கு நாம் வைத்து நாம் நெய்வேத்தியமாக படைத்து நாம் அவளை வணங்க வேண்டும். மேலும் நாம் இன்றைய தினத்தில் வாராகி அம்மனுக்கு தேங்காயில் நெய் தீபம் ஏற்றினால் நினைத்த காரியம் வெற்றியடையும் என்பது ஐதீகம். மேலும் நாம் இன்றைய தினம் விரலி மஞ்சள் மாலையை தொடுத்து நாம் அம்பாளுக்கு அணிவித்தால், அதாவது கோவிலில் போய் நம்ம அம்பாளுக்கு விரலி மஞ்சளை நம்ம வாங்கி கோத்து மாலையாக வாராகி அம்மனுக்கு அணிவித்தால் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் வெற்றியை தரும் என்பது நம்பிக்கை. இவ்வாறு 5 பஞ்சமி தோறும் நாம் விளக்கேற்றி அம்மனை வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கும் என்பது ஐதீகம். மேலும் 5 பஞ்சமி தோறும் நாம் தேங்காய் தீபம் ஏற்றி வந்தால் அல்லது நெய் தீபம் ஏற்றி வந்தால் அல்லது விரலி மஞ்சள் மாலையை வாராகி அம்மனுக்கு நாம் அணிவித்து 5 பஞ்சமி தோறும் நாம் வழிபட்டு வந்து அவளை தரிசனம் செய்தால் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இன்றைய தினத்தில், அதாவது தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று நாம் கோவிலுக்கு சென்று வாராகி அம்மனை தரிசனம் செய்யும் பொழுது நாம் இந்த வாராகியின் மூல மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அதாவது இந்த மூல மந்திரம் 18 முறை ஜபிக்க வேண்டும். அல்லது வீட்டிலிருந்தே நாம் இந்த மூல மந்திரத்தை 18 முறை ஜபித்து வர வேண்டும். இதோ உங்களுக்காக அந்த மூல மந்திரம்: ஓம் ஷாமளாயை வித்மகி அலஹஸ்தாயை தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயத். ஓம் ஷாமளாயை வித்மகி அலஹஸ்தாயை தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயாத். ஓம் ஷாமளாயை வித்மகி அலஹஸ்தாயை தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயத். இந்த மூல மந்திரத்தை நாம் தேய்பிறை பஞ்சமி அன்று மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்பது அர்த்தமில்லை. தினமும் நாம் இந்த வாராகி அம்மனின் மூல மந்திரத்தை நம் பூஜை அறையிலோ அல்லது கோவிலுக்கு சென்றோ அவளை தரிசனம் செய்து நாம் வழிபட்டு வந்தால் நம்முடைய வேண்டுதல்கள் மற்றும் துன்பங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை. மேலும் அன்னையின் அருளால் நாம் எதையும் சாதிக்கும் வல்லமை கிடைக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வாராகியின் மூல மந்திரம் இது. இதை நாம் தவறாமல் தினமும் ஜபிக்க வேண்டும். அல்லது பஞ்சமி தினத்தன்று மட்டும் நாம் கூட ஜபித்து வரலாம். அப்பொழுதும் பலன் கிடைக்கும். மேலும் இன்றைய தினத்தில் நாம் வஸ்திரம், குடை போன்றவற்றை நாம் தானமாக கொடுக்கலாம். எளியவர்களுக்கு இன்றைய தினம், அதாவது தேய்பிறை பஞ்சமி அன்று நாம் தானமாக கொடுத்தால் நமக்கு அது ரெட்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதனால் இன்றைய தினம் நாம் தவற விடக்கூடாது. தேய்பிறை பஞ்சமி என்பது மிக மிக முக்கியமான நாள். நாம் இன்றைக்கி எப்படி வராகி அம்மனை வழிபட வேண்டும் மற்றும் அவளுக்கு என்ன பிடித்தமான நெய்வேத்தியம் என்பதை பார்த்தோம். எப்படி நாம் அவளை பூஜை செய்ய வேண்டும், என்ன மந்திரம் உச்சரிப்பது என்பதை பார்த்தோம். மேலும் இந்த வரலி மஞ்சள் மாலை போடுறோம் இல்லையா, இது போடும்போது நமக்கு அதாவது கண் திருஷ்டி தோஷம் போன்றவைகளிலிருந்து நமக்கு விடுபடலாம். அதாவது தீய சக்திகள் எல்லாம் நம்மை விட்டு விலகும் என்பது நம்பிக்கை. மேலும் கடன் தொல்லையிலிருந்து நீங்கி கடன் இருக்கிறவங்க மஞ்சக்கிழங்கு மாலை வாங்கி போடலாங்க அம்பாளுக்கு, வாராகி அம்மனுக்கு. அப்போ கடன் தொல்லையிலேருந்து விடுபடலாம். தேய்பிறை பஞ்சமி தோறும் வாராகி அம்மனுக்கு மஞ்சக்கிழங்கு மாலை வாங்கி போட்டிங்கன்னா கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். மேலும் செல்வ செழிப்பு ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் மற்றும் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும்.
அதாவது மஞ்சள் கிழங்கு மாலைக்கு வந்து அவ்வளவு சக்தி உள்ளது. அதாவது அம்மனுக்கே பிடித்தமான அந்த மஞ்சள் கிழங்கு, அதாவது வரலி மஞ்சள் மாலை தான் போடணுங்க. வரலி மஞ்சள் மட்டும்தான் நீங்கள் வாராகி அம்மனுக்கு மாலையாக தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு நம்ம போடலாம். வீட்லேயும் படம் வச்சுருந்திங்கன்னா வீட்லேயும் போடலாம், கோவில்லையும் வந்து அவளுக்கு மாலையாக சாற்றலாம். தேய்பிறை பஞ்சமி என்றது முக்கியமான நாள், மிக 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 முக்கியமான நாள், வாராகி அம்மனுக்கு உரிய நாளாகும். அதனால் இன்றைய பொழுது வந்து நம்ம இன்றைக்கி தவற விடாமல் நம்ம கோவிலுக்கும் போகலாம், வீட்டுக்கும் வந்து நம்ம அவளுக்கு ஏற்ற பூஜையை செய்து நாம் அவளை வணங்குவோம். சரி அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். எப்படி வாராகி அம்மனை நாம் வழிபடுவது என்பதை முழு விவரமாக நம்ம வீடியோவில் பார்த்தோம். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடைத்தும். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.